தியானமே வணக்கம். யோகம், யோகமே வணக்கம். ஞானம். வணக்கம்மா. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஆ, தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அந்த தவ ஆற்றலோடு நாம் அம்மா அவர்களுடைய சிந்தனை உரையை கேட்க உள்ளோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அம்மா அவர் இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நமக்கு கடந்த மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் அம்மா அவர்கள் இயற்கை வழி மருத்துவம் நமக்கு உடல், உயிர், மனம், ஆரோக்கியத்தை பற்றி இயற்கை முறையில் நாம் எவ்வாறு பஞ்சபூத சிகிச்சை, மண் சிகிச்சை, சூரிய குளியல், எண்ணெய் குளியல், வாழை இலை குளியல் ஆகியவை எடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும் என்பதை நமக்காக மனித நேயத்துடன் சேவை மனப்பான்மையுடனும் தன்னுடைய நிறைய பணிகள் இருந்த காலத்திலும் நமக்காகவும் நம் ஆரோக்கியத்திற்காகவும் இயற்கை முறை வைத்தியம் அருள உள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. இந்தியாவின் முதல் இயற்கை வைத்திய கல்லூரி தர்மசாலாவில் யூனிவர்சிட்டி, ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் அம்மா அவர்கள் தன்னுடைய 5.5 வருட மருத்துவ படிப்பை சிறப்பாக நிறைவு செய்து முறையாக வைத்தியத்தை கடந்த 16 வருடங்களாக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். இன்றைய வாழ்க்கை முறை யோகா மற்றும் உணவு முறை ஆலோசகர். மேலும் சஞ்சீவனம் ஆயுர்வேதிக் தெரப்பி சென்டர் சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு வருகிறார்கள். நோய் வருமுன் காப்போம், அதனை தடுக்க வேண்டும், நோய் தடுப்பாற்றலை பெருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு நேர சேவையாக மக்களுக்காக பல ஊடகங்கள் மூலமாகவும் சேவை தொண்டு அமைப்புகள் மூலமாகவும் நமக்கு அருளி கொண்டுள்ளார்கள். இன்று இயற்கை வழி உடல் கழிவு நீக்கம் என்ற தலைப்பிலே தன்னுடைய சிந்தனை உரை நமக்காக அருள உள்ள மருத்துவர் சுபா ரவி அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. துவங்கலாம். எஸ் மேம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். மன்றத்தைச் சேர்ந்த எனது அன்பு அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அனார்கள். நம்ம கட் பாக்டீரியா பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். குடல் ஆரோக்கியத்திற்கான இயற்கை வழிமுறைகள் கொஞ்சம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம கண்டினியூஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற தலைப்பு இயற்கை வழி உடல் கழிவு அப்படின்னாலே டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. உடல் சுத்திகரிப்பு முறை இயற்கை வழியில நம்ம இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா ஆரோக்கியத்தை நம்ம எப்படி தற்காத்து கொள்வது என்பது பற்றி விரிவாக பேசுறதுக்கு பதிலாக சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். குரு வணக்கம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெயினாக இந்த குடல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிற குட் பாக்டீரியா அது நமக்கு எப்படி கிடைக்குது, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய காய்கறிகள் கீரைகள்லாம் நான் சொன்னது. ஸோ அதில் நமக்கு அதுக்கு உண்டான உணவு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல சேவைகள் பண்ணுது. நிறைய என்சைம் செக்ரேட் பண்ணுறது, நிறைய நான் சொன்ன மாதிரி ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடுங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட். அது இருந்தால் தான் நமக்கு B1, B12, B9, K அப்படிங்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் உடம்புல உற்பத்தி ஆகும்னு நான் சொன்னேன். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக சேவை செய்து கொண்டிருக்கின்ற குட் பாக்டீரியாக்கான உணவை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு சுத்தம் அப்படின்னாலே நம்ம வயிறு குடல் எவ்வளோக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளோட இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்து நமக்கு நல்லா இருக்கும். அது இருந்தால் தான் நோய் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். அதுக்காக எந்த ஒரு வியாதியும் எந்த பிரச்சனையும் இல்லாத மனிதர்களே யாரும் கிடையாது. பட் நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப இம்யூனிட்டி, அதுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறைந்த அணுக்கள் இருந்தா
நம்ம எது வந்தாலும் நம்மளை வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. அதை வந்து ஈஸியா பாடியே வந்து பார்த்துக்கும். அதுதான் வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்றதுங்க. எவ்வளவோ பேர் நிறைய வேலை செய்வாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்கன்னா ஜீன்ல அவங்களுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் ஆஃப் த செல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வழியில வந்து அவங்க வந்து இயற்கையை ஒட்டி இருந்த வாழ்க்கை முறை வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்மளோட போன் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஜீன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஒன் ஆஃப் தி ரீசன். அதனாலதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து அதுக்கு ரெண்டாவதா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இப்ப இருக்கிற வளர்ந்து நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா வளர்ற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்து ஒன்று ஜீன், நம்ம அப்படியே நம்மளோட செல்ஸ், நம்மளுடைய பாரம்பரியமா வரக்கூடிய நம்மளோட நோய்களோ, இல்லை நமக்கு உள்ள எதிர்ப்பு ஆற்றல், எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே ஜீன் இஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்று நம்ம வாழ்க்கை முறை, அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம இன்னும் ஆரோக்கியமா 100 வயசு நல்ல நோய் இல்லாம வாழ முடியும். நான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு உண்டான இயற்கை உணவு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க, உணவுல இருக்கான்னு நீங்க செக் பண்ணியிருப்பீங்க. இன்னும் அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 3 வேளையும் நம்ம இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், அதை விட்டுட்டு ராகி, சிறுதானியங்கள், கீரை வகைகள், இந்த மாதிரி 3 வேளையும் நம்ம உணவை வந்து வெள்ளை இல்லாம பார்த்துக்கிறது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ வயிற்றில் இருக்க கிருமிகள் வந்து நல்ல கிருமிகள், கெட்ட உங்களுடைய சாப்பாட்டு மூலியமாக தான் உள்ள வந்து கிருமியோட அதுக்கு ஃபுட்டே. அந்த கிருமிகளுக்கு பழைய சாப்பாடு, பழசு, சூடு பண்ணி சாப்பிட்றது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி இல்லாமல் நல்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடணும். ரொம்ப நாள் வைக்க வேண்டாம், மாவெல்லாம் ரொம்ப நாள் வைக்காதீங்க. ஒரு வாரம் அதெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு மினிஞ்சா ஒரு 2 நாள் எல்லாம் மாற்றி மாற்றி செஞ்சு நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கணும். அதனால ராகி சேர்த்திக்கலாம், கோதுமை சேர்த்திக்கலாம். சத்துக்கள் பானத்துல வந்து சத்து பானமா நமக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்துல இருக்கக்கூடியது ராகி கஞ்சி, சத்து மாவு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அதெல்லாமே தான் ஃபுட் ஃபார் த குட் பாக்டீரியா. ஸோ நம்ம குடலுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் நிறைய எப்படி கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய பாக்டீரியாவை பொறுத்து தான். சரிங்களா? நாட்பட்ட இப்பெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நமக்கு உள்ளேயே பாடியில வந்து அந்த செல்ஸோட இம்யூனிட்டி பவர் குறைஞ்சதுன்னா ஈஸியா வேற ஏதாவது எந்த இடத்துல நமக்கு தாக்கம் வருதுன்னே தெரியாது. அந்தந்த சிஸ்டம் நமக்கு எது வீக்கா இருக்கோ அந்த இடத்துல ஒரு தாக்கம் வந்துருது. அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் பாதிக்க வருது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நெட்வொர்க் தான். இங்க இருக்கிற உணவு செரிமானம் நமக்கு இந்த ஜூசஸ் செக்ரேட் ஆகுறதுக்கு வயிற்றுல இருக்கிற சுரக்கக்கூடிய ஜீரண நீருக்கு நமக்கு என்ன தேவைன்னா பிரெயின்ல இருந்து அது வந்து நமக்கு அங்கிருந்து இங்கிருந்து நமக்கு ஃபுட்டுக்கு அது வந்து நம்மளுடைய பிட்யூட்ரியோ நம்மளுடைய என்னென்ன சுரபிகள் இருக்கோ அது வந்து நமக்கு நர்வஸ் ஸ்டிமுலேஷன் ஆச்சுன்னா அது கொடுத்து சிக்னல் கொடுத்தாதான் நம்மளுடைய ஜீரண நீர் வந்து வயிற்றுல சுரக்கும். அதனாலதான் நம்ம சாப்பிட்றது வந்து பிடிச்சு சாப்பிடணும், சப்பனக்கால் போட்டுக்கணும், கீழே தரையில உட்காந்துக்கணும், வளையில சாப்பிட்றது, நேரா நிமிர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. இப்ப டிவி எல்லாம் பார்க்காம நம்ம அதுக்குன்னு ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு சிக்னல் அழகா பிரெயினுக்கு போகும். மகிழ்ச்சியா குடும்பத்தோட நல்ல மென்னு நல்ல ஒரு அறுசுவையோட நமக்கு என்னென்னலாம் காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் கடிச்சு நல்ல உமிழ் நீரோட கலந்து நீங்க சாப்பிட்றப்ப தண்ணீரை வந்து நம்ம விழுங்கக்கூடாது, மென்னு சாப்பிடணும்பாங்க. நீரா இருக்கிறது ஒரு டிராப் பை டிராப்பா மென்னு சாப்பிடணும்பாங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ நமக்கு வேற ஒரு கேஸோ இல்ல நமக்கு உள்ள வந்து ரொம்ப தண்ணியோட நம்ம கேஸும் சேர்த்து தான் முழுங்குறோம். நிறைய பேர் தண்ணி குடிப்போம், அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால குடிக்கணும், இல்லை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு
நீங்க மென்னு பொறுமையா சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த உமிழ்நீர் வந்து தேவையான என்சைம் சுரக்கிறதே போதும். ஸோ நம்மளுடைய நார்ச்சத்தெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு அதிலேயே வந்து பழங்கள், காய்கறி இதிலெல்லாம் வந்து நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் எடுக்கிறப்போ அதில் இருக்கிற நீரே போதுமே. நம்மளுடைய ஃபுட்டே ட்ரையா இருக்கிறனால தான் நமக்கு தண்ணி தேவைப்படுது. இயற்கையா இருக்கக்கூடிய அதுல நீர்ச்சத்து இல்ல ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு தண்ணியே தேவைப்படாது. அப்புறம் நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்துருக்க மாதிரி, நேரில் இருக்கிற மாதிரி நம்ம சப்பனங்கால் போட்டு உட்காரணும் தரையில. அது மாதிரி எத்தனை பேர் பண்றோம்னு தெரியல. முடிஞ்சா ஒரு வழியாவது நம்ம அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு பழகலாம். ஸோ நரம்பு மண்டலத்துக்கும் நம்மளுடைய வயிற்றில் உள்ள பாக்டீரியாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், ஓகேங்களா? என்ன ஆகுது, கட் லைனிங், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம குடல்ல இருக்கிற லைனிங்ல ஒரு லேயர் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து ஹார்மோனை சுரக்கக்கூடிய செல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து போதுங்கிற மனசு எப்ப வருது, ஐயோப்பா 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியலைங்க, எனக்கு பசியே இல்லைங்க. அது எல்லாமே இந்த செல் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய எண்டோக்ரைன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதியோட இருக்கிற ஒரு லேயர். அங்க இருக்கிறது எல்லாமே செல்ஸ் தான் இல்லைங்களா, அணுக்கள் தானே. ஸோ அது வந்து செக்ரீட் வந்து அந்த அணுக்கள் தான் செக்ரீட் பண்ணுது, ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அந்த செக்ரீஷன் இருந்தாதான் அதுதான் ரெகுலேட் பண்ணுது. அது என்ன, அந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு பசிக்கிறது, வயிறு நம்புறது எல்லாமே அந்த செல்லு மூலியமா தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுடைய கட்டுக்கும் உங்களுடைய எண்டோக்ரைன் ஹார்மோன் சிஸ்டத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது நமக்கு அதுதான் கட் மைக்ரோபயோட்டியா அப்படிங்கிறது. நம்ம வயிற்றுல இருக்கிற குடல்லையும் இருக்கும், நம்மளுடைய ஸ்டமக் அதாவது வயிறுலையும் இருக்கும். ஸ்டமக்கு இது குடல். குடல்லே சிறுகுடல், பெருங்குடல் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாமே வந்து இன்னர் வால், அதுக்குள்ள இருக்கிற வால்ல இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸா மாதிரி லேயர் இருக்கும். அந்த லைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கதான் வந்து பாக்டீரியாலாம் அங்கதான் அதுக்கு வாசம் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதுக்கு முக்கியமா என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ணுது மெயினா குடல்ல இருக்கிறதுனா ஃபைபர் நிறைய கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைபர் தான் வந்து அதுக்கு ஃபுட்டே. நார்ச்சத்து இல்லாத உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வளர்றதுக்கு அதுக்கு வந்து அது ஒரு காலனி மாதிரி வாழ்றதுக்கு நிறைய நார்ச்சத்து கொடுக்கணும். சரிங்களா? அது இருந்தாதான் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான இந்த பாக்டீரியாஸ் வந்து இருந்தாதான் உங்களுக்கு வைட்டமின் B12 அப்சார்ப்ஷன் இதெல்லாமே நமக்கு நடக்கும். இந்த பாக்டீரியா சில பேர்த்துக்கு ஏன் வயிற்று உபாதைகள் வருது, இந்த பாக்டீரியா கம்மியா இருக்கும், இல்லை அப்படின்னா நிறைய வேண்டாத கிருமிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற காஃபி, டீ என்னால முடியலைங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது என்ன பண்ணுது உள்ளன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சுகர், காஃபில பண்ணக்கூடிய சுகர் பானங்கள், சர்க்கரை எக்ஸஸா ஒயிட் சுகர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொசஸ்டு ஃபுட்டு, தீட்டப்பட்ட அரிசி தானியங்கள் கடையில சாப்பிட்றது, மாவு ரொம்ப நாள் புளிக்க வைக்கிறது, இதெல்லாமே திருப்பி திருப்பி இதெல்லாமே லீட்ஸ் டு பேட் பாக்டீரியா. அதுக்கு அது ரொம்ப சந்தோஷம், சுகர் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் ஃபுட்டு இருந்தால் அது நல்லா அதில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ இதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே வருது. கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஃபுட்ல எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் தி குட் பாக்டீரியா. இந்த கெமிக்கல்ஸ் நிறைய ப்ராசஸ் ஃபுட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டாத சால்ட் நிறையா இருக்கும், ஆயில் நிறையா இருக்கும், ஸ்பைசஸ் நிறையா இருக்கும், அவன் ஆட் பண்ணுற அடிட்டிவ்ஸு, சாஸு எல்லாமே இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டில். ஸோ அது என்ன பண்ணும், பெஸ்டிசைட்ஸ் மாதிரி அதில் வந்து மெடிகேஷன்ஸ், நம்ம சாப்பிட்ற மெடிகேஷன்லாம் பிளாக் பண்ணிடும். சரிங்களா? அந்த பிஹெச்சோட வேல்யூவை மாற்றிடுது. ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸஸ்க்கும் ஒரு பிஹெச் இருக்கும். அதையே மாற்றக்கூடிய தன்மை நமக்கு ஃபுட்டு வெளியில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் ஃபுட்டில் தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட்டெல்லாம் நீங்கள் வெளியே எடுக்கிறப்போ நல்ல ஒரு தரமான உணவு நம்ம சாப்பிடணும். சாப்பிட வேணான்னு சொல்லலை,
பட் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வந்து அந்த நமக்கு அது குடல்ல போயிட்டு அந்த பேட் பாக்டீரியாவுக்கு அது growth-க்கு நீங்க ஃபுட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டயரியா, லூஸ் மோஷன் ஆகும். அப்புறம் வந்து ஃபுட்டு அந்த இது சொல்றாங்க பாருங்க, ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம். எல்லாமே வந்து நம்மளுடைய பதப்படுத்தி எல்லாத்தையும் அரைச்சு அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறிகள் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதை வந்து திருப்பி ரீஹீட் பண்றது, சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறது, 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பாடை உள்ள வச்சு திருப்பி ரீஹீட் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமையலறையில நமக்கு உண்டான உணவை நம்ம தயாரிச்சு ஃப்ரெஷ்ஷா நீங்க சாப்பிட்றப்போ இதுல இருந்து கண்டிப்பா நோயிலிருந்து கண்டிப்பா விடுதலை ஆக முடியும். வராமையும் தடுக்கவும் முடியும். அதனால டைம்லி ஃபுட்டு 9னா காலையில 9 மணிக்கு இங்க வீட்ல தானே இருக்கோம், நம்ம மெதுவா சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு கேஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடும். ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து ஒரு நம்மளோட பாரம்பரிய உணவெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஃபுட்டா இருக்கும். ஆனா அது ரொம்ப உங்களுக்கு ஈஸி டைஜஷன். ஒரு ஒரு வயிறுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அழகா அதோட அப்சார்ப்ஷன் நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு கஷ்டமே கொடுக்காதீங்க. அது நீங்க அதனால நமக்கு எந்த விளைவுகள் வரக்கூடாது. அந்த மாதிரி உணவா நீங்க எடுத்துக்கணும். பிளசன்ட் ஃபுட், சிம்பிள் ஃபுட்டா இருக்கணும். அப்புறம் வந்து நேச்சுரலா இருக்கணும், இயற்கையா இருக்கணும். ரொம்ப வந்து காரம், உப்பு, மசாலா போட்டுட்டு அதை தாமசிக்க உணவு அப்படி எடுக்கக்கூடாது. அப்புறம் பேலன்ஸ்டு மீலா இருக்கணும். சரிவிகித உணவா இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டாவும் சாப்பிடக்கூடாது. ஓவர் ஈட்டும் இருக்கக்கூடாது. நிறைய ஓவரா சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக ஒரு 4 ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதன் மூலியமா நம்மளுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாமே வராம தடுக்கலாம். ஸோ ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எதனால வந்து இப்போ ஹார்ட் பிளாக் இதெல்லாமே காமனா இருக்குங்க. சின்ன வயசுல 35 வயசுலயே கூட பிரச்சனைகள் வருதுன்னா, நம்ம உணவுல இருக்கக்கூடிய கார்சினோஜன்ஸ், டாக்ஸின்ஸ் தான் போய் படியுது. அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம்? உடல் உழைப்பு ஐடி பீப்புள் கிட்ட கிடையாது. நடக்கிறது கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான தூக்கமின்மை. ஓகேங்களா? நிறைய நார்ச்சத்து இல்லாத உணவு, தண்ணீர் சரியா குடிக்கிறது இல்ல. இதெல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய திருப்பி நம்ம ரிப்பீட்டேஷனா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே பத்தி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எல்லாமே வந்து டிசீஸ் எல்லாமே நம்மளுடைய குடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு வியாதின்னு வந்தாலே அதோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் தி கட் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. சரிங்களா? நமக்கு இந்த வயிற்று வலி வர்றது எல்லாமே கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங் நிறைய என்னால் சாப்பிட முடியல, கேஸ்ட்ரைட்டிஸ், இரிட்டேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய தவறான உணவு முறை மற்றும் லைஃப் ஸ்டைல்னால தான். 90% வந்து மெயினா நம்மளுடைய உணவு 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 மட்டுமே தான் காரணம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நம்ம நேச்சுரோபதி வே ஆஃப் இந்த உடல் டீடாக்ஸை பத்தி நம்ம பேசுறோம். முழு உடல். உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லிட்டே இருக்கிற திருப்பி நம்ம உடல் கழிவு மண்டலத்துல மெயினா குடல் அது என்ன பண்ணுது, வேண்டாத கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அதுக்கப்புறம் லிவர் என்று சொல்லக்கூடிய லிவர் இது வந்து ஒரு பெரிய கிளாண்டு, சுரபி, பைல் இதெல்லாம் வந்து செக்ரீஷன் ஆனாதான் ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கும். நிறைய எல்லாமே வேண்டாத கழிவு நீக்கம் எல்லாமே லிவர் தான் வந்து டீடாக்ஸ் பண்றதே. ஒரு மெடிசன் சாப்பிட்டேன்னு கூட அந்த லிவர் வந்து அது என்ன ஏதுன்னு அது போய் அங்கிருந்து தான் சர்க்குலேஷனுக்கு போகணும், ரத்தத்துல கலக்கிறது எல்லாமே. அது வந்து
கல்லீரல் பண்ணக்கூடிய மாபெரும் ஒரு பெரிய சுரபி. கல்லீரல் தான் மகத்தான உறுப்பு. அப்புறம் 2 சிறுநீரகங்கள். அது உங்களுக்கு கிட்னி என்ன பண்ணும், ரத்தத்துல இருக்கிற வேண்டாத கழிவுகளை ஃபில்டர் பண்ணி, எப்பவுமே யூரினோட கலர் பாருங்க, அந்த ஒரு மைல்டு எல்லோவா தான் இருக்கும். பேல் எல்லோ அப்படிம்போம். ஸோ அதுல நமக்கு தெரிஞ்சிடும். கலர் மாறினாலே ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணா, ஒரு யூரின் நமக்கு வந்து அதிகமா போனாலோ கம்மியா போனாலோ, இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனா எரிச்சல், வலி, இதுல எல்லாம் நமக்கு வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனோ இல்ல தோற்று நோய் ஏதாவது இருக்கா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் நம்ம ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வைட்டல் ஆர்கன், மெயினான வைட்டல் ஆர்கன் 2 சிறுநீரகங்கள். வேற வந்து ஸ்கின். இது ஸ்கின்னுங்கிறது பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. அதுதான் வந்து வேர்வை துவாரங்கள் வழியா, சின்ன சின்ன தாரங்கள் வழியா நமக்கு ஸ்வெட் மூலியமா நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நினை நீர் அப்படிங்கிறது லிம்பாட்டிக் சர்க்குலேஷன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிம்ப் நோட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்வெல்லிங் ஆச்சுனாலே ஏதோ ஒரு கழிவுகள் வந்து சரியா வந்து வெளியேற்றப்படலைன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு வந்து முழு உடல் டீடாக்ஸ் அல்லது சுத்தகரிப்பு என்றால் என்ன, ஏன் சுத்தகரிப்பு அவசியம், எவ்வாறு செய்ய வேண்டும், அதாவது எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம உடல்ல டீடாக்ஸ் ஆகணும், அதாவது சுத்தகரிப்பு தேவை அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுத்த, நம்மளுடைய வாழ்வு, நல்வாழ்வை மேம்படுத்த உடலிலிருந்து கழிவு அல்லது ரசாயனங்கள் மற்றும் நச்சுக்கள் நீக்குவதற்கு என்னென்ன வழிகள் நாம வந்து அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இயற்கை வழி நச்சு நீக்கிறதுக்கு உண்டான சிகிச்சை அப்படின்னாலே ஒரு டாக்டர் கிட்ட நம்ம நீங்க அப்ப ஒரு ஆலோசனை வழங்கலாம். ஆனா இயற்கை முறைகள் அப்படிங்கிறப்போ அது நீங்க வீட்டுல கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிகிச்சைன்னு வந்துட்டா அதுக்கு உண்ட எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு, இல்ல அவங்க கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணலாமா டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதை பண்ணிக்கணும். சிகிச்சை முறை நீங்க வீட்டில் எடுக்கக்கூடாது. இயற்கை முறை நான் சொல்லக்கூடிய சிம்பிள், இப்ப நம்ம பண்றதே எஜுகேஷன். உங்களுக்கு விழிப்புணர்வு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி உமன், மெயினா பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சால் மாத்திரம்தான் நம்ம நோயில்லா ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு செயல்கள், அதாவது நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பை வலுப்படுத்துறதுக்கும் இந்த டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்தகரிப்பு முறை வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், இப்பதான் வந்து இந்த டீடாக்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அந்த காலத்துல அவங்களோட வாழ்க்கை, இயற்கை வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்வு முறையே ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து எதுவுமே தேவை இருக்காது. அவங்க கூட உணவு, அவங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தேவைக்கு மீறிய ஆசை கிடையாது. கீழே தான் படுப்பாங்க. காலையில கஞ்சி குடிப்பாங்க, பழைய கஞ்சி. வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்துல விளையக்கூடிய இயற்கை வளமா, இயற்கை உரத்துல விளைஞ்சக்கூடிய கீரை, காய்கறிகளை யூஸ் பண்ணாங்க. வெள்ளம் யூஸ் பண்ணாங்க. தீட்டப்படாத அரிசி, பசுமாடு பால் நல்லா கொடுக்கும், அதுல இருக்கிற கால்சியம். இப்படி வந்து ஒரு சிம்பிளான லைஃப்ல அவங்க ரொம்ப வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க. அதனால எந்த சுத்தகரிப்பும் அவங்களுக்கு இல்லை. அவங்க வெயில்ல காய்வாங்கல்ல, வைட்டமின் டி, அதே அதே உங்களுக்கு இயற்கையே அவங்களுக்கு சுத்தகரிப்பு இருந்தது. அவங்களுடைய வாழ்வே வந்து இயற்கையா இருக்கிறப்போ என்ன சுத்தகரிப்பு தேவை? அவங்க நல்லா ஆத்துலயும் குளத்துலயும் குளிப்பாங்க, வெறுங்கால நடப்பாங்க, பூமி மாதாவை தொட்டுட்டே போவாங்க. நல்ல சூரிய ஒளி கிடைக்கும். அந்த சூரிய ஒளி வந்து கிடைக்கிறதே அற்புதமான ஒரு சுத்தகரிப்பு தான். வேர்வை சேர்ந்து நல்லா உழைப்பாங்க, நல்லா உட்கார்ந்து வேலை செய்வாங்க, எந்திரிப்பாங்க. லேடிஸ் எல்லாம் அதெல்லாம் நமக்கெல்லாம் அந்த
பாட்டி வேலை செஞ்சது, அவங்க நம்மளுடைய பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே நமக்கு அது கண்முன் வருது. அவங்க என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க, எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன் நம்ம அதை வந்து மறந்துட்டோம், செய்யவும் மாட்டோம். அந்த அளவுக்கு உடம்ப நம்ம வளர்த்துறோம். சோ நம்மளுடைய செல்களை மேம்படுத்துவதற்கு புதுசா ஒரு செல் உருவாகணும் அப்படிங்கன்னா, நீங்க பழசெல்லாம் கழிவணும் இல்லையா? அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சத்தை வலுப்படுத்துறதுக்கும் இந்த ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. அது எப்படி கிடைக்கும் இயற்கை முறையில? உணவு முறை, உடற்பயிற்சி, யோகா, தியானம், ஓய்வு, ஆற்றல் மிகுந்த வாழ்க்கை முறையை வந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த முறைகள் எல்லாமே. சரிங்களா? சிகிச்சைன்னு வரப்ப உபவாசம். ஆனா அது என்ன ப்ராப்ளம்னா, இப்ப எல்லாரும் மருந்து எடுத்துக்கிறதுனால ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றது முக்கியமா இருக்கு. அந்த காலத்துல அவங்கெல்லாம் வந்து ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு உபவாச சிகிச்சையா இருக்காது. அவங்க வாழ்க்கை முறையில ஒரு நாள் வந்து பட்டினி இருப்பாங்க. பட்டினிங்கிறத விட அதாவது அவங்கள விருப்பப்பட்டு இருப்பாங்க. வெறும் பழங்கள், நீர் ஆகாரம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, வெறும் பால், ஒரு கடவுளுக்கு ஒரு வேண்டுகிற ஒரு ஒரு உண்ணாவிரதம் அப்படிங்கிறத அவங்க மனசுக்கு பிடிச்சு பண்ணுவாங்க. ரெஸ்ட் கொடுப்பாங்க அன்னைக்கு. அப்ப உடல் நச்சுக்கள் நீங்கிறதுக்கு அது ரொம்ப இன்னும் பாடி ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிருவாங்க. ஓகேங்களா? இப்ப அப்படி இல்லை. எல்லாரும் மெடிசன் சாப்பிடுறோம். எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்கு, தைராய்டு இருக்கு, பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்க, கொலஸ்ட்ராலுக்கு, எண்ணற்ற வியாதிகள் நிறைய மெடிசனே போட்டு போட்டு உள்ள அந்த குடல்ல வளரக்கூடிய பாக்டீரியாவே அது வந்து வளராம போயிடுச்சு. நாள் பட்டு போட்டா என்ன ஆகுங்க? அதை எப்படி மெடிசன் பார்த்துக்கணும், ஏதோ உணவு சாப்பிட்றாங்க. அப்படி தப்பு. இந்த மெடிசனை குறைக்கணும், அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு டிட்டர்மினேஷன், என்னால கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் தாட் இருந்தால்தான் நம்ம மெடிசனை நிறுத்த முடியும். பய உணர்வு நீக்கணும். ஏதோ ஆயிடும் அப்படின்ட்டு மைண்ட்ல நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ உடல் நச்சுக்கள் நீங்க இயற்கை சிகிச்சை முறைகள் எடுக்கப்படுறப்போதான் இப்போ இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவமனையில ஒரு உபவாச சிகிச்சை, மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய அக்குபஞ்சர், அதெல்லாம் எனர்ஜியை வந்து நம்ம பிளாக் ஏதாவது இருந்தா ரிமூவ் பண்ணிடும். அது இல்லாம நோய் வலி நிவாரணத்துக்கு பெஸ்ட் அக்குபஞ்சர் போடுறது. அதுக்கப்புறமா இந்தந்த உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபுட் கைடன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே வந்து ஒருத்தர் அதாவது ஹோலிஸ்டிக் ஹெல்த். உடலை பாதுகாக்கணும்னா மனசை, நம்மளோட மைண்டை ரொம்பவும் பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம இம்யூனிட்டி குறையாம இருக்கும், பலம். இங்க நம்ம ரொம்ப எமோஷனலா டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இன்ஸ்டெபிலிட்டியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடலும் ஒத்துழைக்காது. இப்பெல்லாம் கேன்சர் வந்தவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு நல்ல இன்னும் லைஃப்ல நம்ம வந்து சாதிக்க நிறைய இருக்கு. இதையும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர மனோதைரியத்துல பவர் ரொம்ப இருக்கும். அதுக்குதான் நாங்க நிறைய கவுன்சிலிங் கொடுப்போம். மனதை தைரியமாக வச்சுட்டு அந்த இதை கேன்சர் செல்லாத என்ன செல்லாத இம்யூன் செல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. குறிக்கோள் என்ன? நமக்கு இந்த டீடாக்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான குறிக்கோள் கல்லீரல் நல்லா பணி செய்யணும், அதோட வேலை நல்லா செய்யணும், செரிமான ஆற்றல் நமக்கு உடல்ல இருந்தா தானே, நமக்கு சாப்பிட்ற உணவெல்லாம் செரிமானம் ஆனா தானே ரத்தத்துல நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் கலக்கும், உடல் ஆரோக்கியமா கழிவுகளை வெளியேற்றும். இப்போ உடல் இளைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சரியான ஒரு இயற்கை சிகிச்சைகளோ இல்லை இயற்கை முறைகளை ஃபாலோ பண்றப்ப எடையை வந்து குறைக்கலாம். வெயிட் லாஸ். தோல் ஆரோக்கியம். உங்களுக்கு தோல்ல தெரிஞ்சிடும், நிறைய பேத்துக்கு தோல் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து சின்ன வயசு 30 வயசுல எல்லாம் தோல் வறட்சியாகி, ஹீட் அதிகமாகி, பித்தம் அதிகமாகி, கடைசியில் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்துருது. இதெல்லாமே காரணம் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ் தான்.
அப்புறமா இயற்கை சிகிச்சை முறையில் இன்னொன்று எனிமா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட்டர் எனிமா, நீம் எனிமா, அதாவது வெப்பிலை கொண்டு ஒரு எனிமா கொடுப்போம். அதே சமயம் அவங்களுக்கு என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிமா செலக்ட் பண்ணுவோம். நம்ம தண்ணீர் அதிகமா கொடுத்துட்டு நல்ல ஒரு இயற்கை உணவு எடுக்கிறப்ப இதெல்லாமே தேவையில்லையே. அந்த உபவாசம்ங்கிறதே பயந்து எல்லாம் நடுங்குறாங்க. ஐயோ சாப்பிடலன்னு அவ்வளவுதான் மயக்கம் வந்துடும் அப்படின்னு. வருமானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய எவ்வளவோ ஜனங்கள் வந்து நம்ம மாதிரியா 3 வேளையும் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் உடல் உழைக்கலையா? எத்தனையோ பேர் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, சர்வன்ஸ் இருக்காங்க, மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க, கடுமையான பயிற்சி ஏதாவது உடல் உழைப்பு பண்ணக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சிம்பிளான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய ஃபுட்டு 3 வேளையே இருக்காது. 2 வேளை இருக்கவங்க சாப்பிட்றவங்க இருக்காங்க, 1 வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம யோசனை பண்ணி நமக்கு என்ன இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்காது, ஏன் வந்து நம்ம ஒரு நல்ல உணவா அது ஒரு உடலுக்கு கேடு விளையாம இருக்கிற உணவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய கழிவுகளை அகற்றப்படணும், நல்ல ஜீரண சக்தியை கொண்டு வரணும், வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தணும். அதாவது மெட்டபாலிசத்தை நிறைய செல்ஸ் வந்து இறந்த செல்ல வெளியேற்றணும், முது செல்ஸ் உற்பத்தி ஆகணும். அதை தான் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை மேம்படுத்தணும். உடல் நச்சுத்தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு வீக்கம், மூட்டு வலி, அதுக்கப்புறம் வந்து சரியா வந்து ஜீரண சக்தி இல்லாம இருக்கிறது, சோர்வு, மந்தத்தன்மை, வீக்கம் வீக்கம் சொல்லிட்டேன், ஒழுங்கற்ற குடல் இயக்கம், ஒற்றை தலைவலி, நாட்பட்ட ஒற்றை தலைவலி. ஸோ இது நச்சுத்தன்மையை வந்து நம்ம இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நமக்கு உடம்புல கழிவுகள் வந்து சரியா வெளியேற்றப்படலைன்னு அர்த்தம். எப்படி சிம்பிளான முறையில நீங்க உங்களை சுத்திகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றதே காலையில விஷப்பானம், பெரும் வயிற்றுல தண்ணீர் குடிங்க, அப்புறம் நல்லா தூங்குங்க, மூளையை வந்து நல்லா ரெஸ்ட் கொடுங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மூளைக்கு அதிகப்படியான வேலை தான் நம்ம கொடுக்குறோம். எண்ணங்களும் அதே மாதிரி மைண்ட்ல தேவையில்லாத எண்ணங்கள் தான் வச்சிருக்கோம். உணவும் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, ஸ்டிமுலன்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுட்டும் எடுக்கிறோம். ப்ரொசஸ்டு ஃபுட்டு, மைதா, வெளியில சாப்பிட்றது, அது எல்லாமே உங்களுடைய செல்களை வந்து ஆரோக்கியமற்றதா செஞ்சிடும். அதனால நம்ம பேசிக்கா இப்ப யோகா பண்றோம், நிறைய மந்திரங்கள் படிக்கிறப்ப நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நல்லா அமைதிப்படுத்திக்கலாம். அப்ப மூளைக்கும் ரெஸ்ட். ஏன்னா எல்லாருமே வெளியில போறோம், பொல்யூஷன் நிறைய இருக்குங்க அட்மாஸ்பியர்ல. அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த பொல்யூட்டட் இது வந்து நம்ம அது மூலியமா எக்ஸ்போஸ் ஆகுறப்போ ஃபுட்டு வெளியில சாப்பிட்றோம். இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் கான்செப்ட். நீங்க வந்து ஒரு நாள் பண்ணக்கூடிய ஒரு டீடாக்ஸ் கிடையாது. நல்ல ஆரோக்கியமா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சூரியன் வந்து உதிக்கிறப்ப நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. வெளிச்சம் வர்றப்போ நைட்டு பாருங்க, சந்திரன் வந்துருவாரு, காலையில சூரியன் வந்துடுறாரு. அப்போ அந்த ஒரு இரவு பகல் அப்படிங்கிறது மாதிரி காலை மற்றும் பகல், இரவு, இதுல வந்து நமக்கு தேவையான கிரகங்கள்ல வந்து கிடைக்கக்கூடிய அதனால நமக்கு ஒரே நிமிஷம் மேடம், சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஊத்தி வச்சிருக்கீங்களா? சின்னதுல வச்சிருக்கீங்களா? மூடி வச்சிருங்க, ஆஃப் பண்ணினா அப்புறம் லேட் ஆயிடும்.
ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க, மூடி வச்சிருங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இரவு பகல் அப்படிங்கிறப்ப நமக்கு இரவுல வந்து 3 சந்திர பகவானோட சக்தி கிடைக்குது. அதே மாதிரி பகல்ல சூரிய பகவானோட கதிர்கள் நமக்கு நிறையா வந்து நமக்கு அது தேவை கண்டிப்பா. அதே மாதிரி தான் நமக்கு நைட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் சுரக்கிறது வந்து யாருமே அதை வந்து கேரே பண்றதில்ல. லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட்ல வந்து தூங்காம செல்போன் பார்க்கறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் குட் இல்லைங்களா? இரவு கொஞ்ச நேரம் நமக்கு அந்த தூக்கத்துல தான் ரிப்பேரிங் நடக்குது பாடியில. பழைய செல்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு புது செல்ஸ் உருவாகிறதுக்கும், எங்கெல்லாம் நமக்கு டேமேஜ் ஆன ஏரியாலாம் அதை புதுப்பிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ் தேவை. அதை விட்டுட்டு வெளியில இருக்கிற மருந்து சாப்பிட்றது, தூக்கத்துக்கு மருந்து சாப்பிட்றது, வலிகளுக்கு மருந்து எடுத்துக்கிறது, தலைவலி வந்தா தாங்கறது இல்லை, இது எல்லாமே கண்டிப்பா நீங்க அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு நம்ம இருந்தாதான் நமக்கு எங்கேயாவது ஊருக்கு போனா கூட எல்லா மருந்து டப்பாவோட தான் போறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமற்ற நிலையில இருக்குங்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ இது லைஃப் லாங் கான்செப்ட். நீங்க இது வந்து கிராஜுவல் சேஞ்ச். உடனடியா நீங்க உடனே உடம்ப நம்ம வந்து ரொம்ப பொக்கிஷமா ரொம்ப ஒரு நாள்ல பண்ணிட்டு அவ்வளோ முடிக்கிறது இல்லை. உடம்புல நல்லா ஈஸி டைஜஷன் ஆகுற மாதிரி உணவு எடுத்துக்கணும். நல்லா டெய்லியுமே நம்ம 1 மணி நேரம் ஏதாவது பயிற்சி பண்றோமான்னு பாருங்க. டெய்லியுமே ஒரு 8லேருந்து 10 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோமா, நல்லா பிராணாயாமம் பண்ணோமா, தூங்கணுமா, இந்த மாதிரி தான் அவங்க ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வழியில தான் நம்மளும் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எந்த ஒரு விதமான ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்காது. நல்ல டைஜஷனும் ஆகும். சரிங்களா? அப்பதான் நம்மளோட பாடியை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஹெல்தியா வச்சுக்க முடியும். கிளீனர் பாடி. நல்ல கிளீனான பாடி இருந்தா தான் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போஷர் நம்ம வெளியில நம்ம போறோம், வர்றோம். அதே வந்து ஒரு டாக்ஸின்ஸோட தான் நம்ம ப்ரீத் பண்றோம். அப்ப ஜென்ரலா பெட்டிக் வந்துருது. கீழ நம்ம ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தாலே எப்படி டயர்டா விழுந்துடுறோம்ல. சுறுசுறுப்பே இல்லாம இருக்கும். நம்ம ஒர்க்க பண்றதுக்கு ஒரு பலம் இல்லாம இருக்கு. அதனால நமக்கு என்வாயன்மெண்ட்னால நமக்கு ஃபெட்டிக் வரலாம், அலர்ஜி வரலாம். ம். மாரி வந்து எக்ஸ்போஷர்னாலயும் நமக்கு பாதிப்பு இருக்கு. டாக்ஸின்ஸ் உள்ள நமக்கு என்டர் ஆகும். ஸோ இப்ப அடுத்தது ஆ என்ன மாரி உணவு எடுத்துக்கணும்? நம்மள சுத்தகரிக்கிறதுக்கு. சரிங்களா? நான் இப்ப இவ்வளோ நேரம் வந்து சொன்னது எல்லாமே, ம் நம்மளுடைய எதனால நமக்கு டீடாக்ஸ் தேவை? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னேன். சின்ன சின்ன மெத்தட்ஸும் சொன்னேன். இது வந்து ஒரு ஒரு நாள் பண்ணக்கூடிய மெத்தட் கிடையாது. இது லைஃப் லாங் கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த மாரி ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணா தான் நமக்கு உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய எப்படி சப்போர்ட் பண்றது? நம்மளுடைய ஹெல்த்துக்கு டீடாக்ஸ் நமக்கு உடம்புல தன்னத்தான் ஆகுறதுக்கு, கழிவுகள் தேக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போறோம்? உணவு தான் சொல்லியிருக்கேன். ஆ எக்ஸர்சைஸ் சொல்லியாச்சு, வாட்டர் சொல்லியாச்சு, ஃப்ரெஷ் ஏர் சொன்னேன். இந்த மாரி உணவ தவிர்க்கணும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா, ஆ எனக்கு உடம்புக்கு வந்து டீடாக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நமக்கு டீப்பா எப்படி நம்மளுக்கு தெரியும் டீடாக்ஸ் கண்டிப்பா அவசியம் தேவை. நம்ம உடம்புல ஒரு கழிவு வந்து சரியா அகற்றப்படல அப்படின்னா, சில பேத்துக்கு வந்து ஸ்மெல்லு வந்து சென்சிட்டிவ் டு ஸ்மெல். இப்போ ஒரு எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னாலே தும்மல் வந்துரும். ஏதோ எங்கேயாவது சமைப்பாம அவங்களுக்கு ஒரு அலர்ஜி வரும். அப்ப நம்மளுடைய ஸ்மெல்லு வந்து ஒண்ணு சென்சிட்டிவா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதிகப்படியான சென்சிட்டிவ். ஐயோ! எனக்கு இந்த சென்ட்டே ரொம்ப அலர்ஜியா இருக்குங்க. இந்த வாசம் அலர்ஜி, அது அலர்ஜி, இது அலர்ஜி. சென்சிட்டிவ் டு ஸ்மெல். அதாவது
ஜென்ரலா இருக்காது, திடீர்னு ஒரு மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்ல வரேன். அப்புறம் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், நிறைய வந்து பாடியில அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். இதை வந்து அந்த டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பாத் வந்து அது வந்து பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்வெட்டிங்ல நிறைய ஸ்வெட் ஆகுது. இதெல்லாம் நான் என்ன சொன்னேன், எப்பவுமே ஒரு சுகர் வந்தா பேஷண்ட் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் நான் சொல்லல. பொதுவா ஜென்ரல் சயின்ஸ் என்னென்ன எது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம பாடி நீட்ஸ் டு டீடாக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றேன். அப்புறமா வந்து ஒரு டல்னஸ், எனக்கு ஃபுட்டு சாப்பிட பிடிக்கல, வயிறே எனக்கு இதை பார்த்தா அந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு நமக்கு தோணல, எனக்கு பிடிக்கல, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய ஜீரண சக்தி, ஜீரண நீர் வந்து சரியா சுரக்கல, அதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்புறமா வெயிட்டே குறையல டாக்டர் அப்படிம்பாங்க. டிஃபிகல்ட் இன் வெயிட், லூசிங் த வெயிட். எவ்வளோ வந்து என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது, தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, மூடு இல்லை. யாராவது கேளுங்க, எனக்கு மூடு இல்லை, என்ன சந்தோஷமா இல்லை, என் மைண்ட் ரொம்ப டல்லா இருக்கு, எமோஷனலா நான் வந்து யாரு கூடயும் சோஷியலா யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, வெளியில வர பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை முடக்கிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா தூக்கமின்மை ஒரு காரணம். அப்புறம் அந்த நெயில்ஸோட கலர் சேஞ்ச் ஆகி நியூட்ரிஷன் சம் டெபிஷியன்ட் ஆச்சுன்னா அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு டீடாக்ஸ், இதெல்லாம் ஒரு சயின்ஸ். ஓகே, நம்ம உடம்புக்கு ஏதோ நமக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு சுத்தகரிப்பு முறை வந்து சரியில்லை, ஸ்லோவா இருக்கு, அதை நம்ம எப்படி ரீசெட் பண்ணிக்கிறது, எதை வச்சு நம்ம பாடிக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டை தானே நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிறது. என்ன உணவு, தண்ணீர், தூக்கம். இதுல ஏதாவது நம்ம நேச்சுரலா என்ன பண்ணிக்கிறது, டேக் நேச்சுரல் மெத்தட்ஸ் அண்ட் நேச்சுரல் சப்போர்ட் டு ஃபார் நேச்சுரல் டீடாக்ஸ் பண்ணிக்கிறது. உடம்பு வந்து இயற்கை முறையில சுத்தகரிக்கிறதுக்கு நம்மளோட நேச்சுரல் ஹெல்ப் தான் நமக்கு தேவை. இப்போ உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது ஃபுட்டுல எங்களுக்கு சேரலை அப்படின்னா, அதிகமா சுகர், அதிகமா சர்க்கரை சேர்த்துறது, பால் பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு சேரலையா, புரோட்டீன் ஏதாவது சேரலையா, இல்ல இந்த வீட் குளூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலர்ஜி ஏதாவது இருக்கா, அதெல்லாம் தைராய்டு இருந்தா அந்த குளூட்டன் சாப்பிட மாட்டாங்க. பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். சில பேர்த்துக்கு எக்கு சாப்பிட்டா சேராது, மீன் சாப்பிட்டா சேராது. இதெல்லாமே அதுல இருக்கிற புரோட்டீன் வந்து அலர்ஜியா இருக்கும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு சுத்தகரிப்பு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து எழுதிக்கோங்க. சிம்பிளா இருக்கக்கூடிய, எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். நேச்சுரல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது உணவு மூலியமா எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க. டீடாக்ஸ் வாட்டர், சுத்தகரிப்பு நீர். சுத்தகரிக்கும் நீர் என்ன அப்படின்னா, ரிமூவ்ஸ் தி இம்பியூரிட்டி, நம்ம உடம்புல இருந்த ஒரு கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெமன், எலுமிச்சை. நீங்க எலுமிச்சை எடுத்த உடனே அது சேராதுன்னு சொல்லக்கூடாது. அது எலுமிச்சை ஒரு நாளா கட் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு தோலோட போட்டுருங்க தண்ணியில, அது குடிக்கலாம். அப்புறமா வெள்ளரிக்காயை கட் பண்ணி காலையில போட்டு ஒரு 11 மணிக்கா குடிங்க. இந்த ஓவர் நைட் சோக் பண்றது இதெல்லாமே வேண்டாம். அப்புறம் புதினா தலை இருக்கு இல்லையா, அது ஒரு 10 இலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்ல பிளைனாவும் குடிக்கலாம். நாங்க வந்து இயற்கை வைத்தியத்துல துளசி 10 இலை, புதினா 10 இலை போட்டு கொதிக்க வச்சு ட்ரம்மா வச்சிருவாங்க. துளசி, புதினா, வாட்டர், பானி, அதை நீங்க அந்த மாதிரியும் குடிக்கலாம். இந்த ஓவர் நைட் சோக் பண்ணி அதை அல்கலின் ஆக்கி அந்த ஒரு இதே வேண்டாம், சிம்பிளாவே பண்ணிக்கோங்க. வெது வெதுப்பான நீர்ல ஒரு 10 டிராப்ஸ் லெமன் போட்டு குடிங்க. இல்ல அதை ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி பாதியா வெட்டுங்க, திருப்பி அந்த பாதிய 4ஆ வெட்டுங்க, சின்ன துண்டு எடுத்து போட்டுட்டுங்க. அதை வந்து நீங்க சோக் பண்ணி அந்த வாட்டரை குடிக்கலாம். ஓகேங்களா?
அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. அதுதான் டீடாக்ஸ் வாட்டர். இன்னொன்று உங்களுக்கு நிறைய முருங்கை மரம் இந்த சீசன்ல கிடைக்கிறப்போ முருங்கை தலையை வந்து பறிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது சொல்றது டெய்லியுமே குடிக்கணும் இல்லை, எப்பெல்லாம் நமக்கு சுத்தகரிக்கணும் நீங்க வந்து தோணுதோ இந்த பவுடரை நீங்க ஒரு கிளாஸ்ல கலந்து மெதுவெதுக்கும் தண்ணியில கலந்தோ இல்ல சூப்ல ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, சாலட்ல தூவுங்க, இல்ல சாம்பார்ல போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த தண்ணியில கலந்து குடிக்க கஷ்டமா இருந்தா இந்த இன்டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். உணவுலயே நம்ம எடுத்துக்கணும். நார்மலா நம்ம எடுத்துக்கிற உணவுலயே இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இயற்கை விளைவு உணவு மூலியமா இந்த சுத்திகரிப்பு வந்து நீங்க பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்து வாரத்துல ஒரு நாள் மஞ்சள் தூள், பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் லைட் லெமன் பிழிஞ்சிட்டு ஒரு ஒரு வெது வெதுப்பான தண்ணீரை கலந்து குடிக்கலாம். அது லிவருக்கு ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். 4வது பார்லி டீ கொதிக்க வச்சு நீங்க அதை வடிகட்டி குடிச்சீங்கன்னா பார்லி டீன்னு சொல்றாங்க. அதுவும் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப நல்லது. ஒரு கிளாஸ் வாட்டருக்கு 1 டீஸ்பூன் பார்லி போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு பவுடர் பண்ணி கூட போடலாம். வடிகட்டிட்டு நீங்க அதை வந்து குடிச்சா வந்து இன்னும் கிட்னிக்கு ரொம்ப நல்லது. வேண்டாத இன்ஃப்ளமேஷன் வீக்கமெல்லாம் இருந்தா வத்திரும். ஓகேங்களா? இது இன்டர்னல். எக்ஸ்டர்னலா என்ன பண்ணிக்கலாம்னா சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்கவங்க வாரத்துல ஒரு 2-3 நாள் வந்து இந்த கல் உப்பு போட்டுட்டு உங்களுடைய கால் பாத ஃபுட் பாத் அப்படிம்போம். உங்களுடைய பாதத்தை கொஞ்ச நேரம் தண்ணியில வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணி அந்த சால்ட் வாட்டர்ல வச்சுக்கோங்க ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். ஸோ அது ரீசார்ஜிங் யுவர் பாடி, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அந்த நரம்பு வந்து தூண்டப்படுது. அதனால பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பு எல்லாமே இம்பல்ஸ் நல்லா போகும். அதன் மூலியமா உங்களுக்கு பிரெயின் வரைக்கும் உங்களுக்கு நரம்புகள் வந்து அதன் செல்லக்கூடிய அது ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெத்தடு. எது சாப்பிடலாம் இது சாப்பிடலாம், அருகம்புல் சாறு கூட குடிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடா இருக்கிறது இல்ல. தெய்வீக மொழிகள் எடுக்கிறப்போ நீங்க உணவுல கட்டுப்பாடா இருக்கீங்களா? உங்க பிளேட்ல ஒரு காய்கறி சாலட் இருக்குதா? முளை வச்ச தானியம் சுண்டல் இருக்கா? கூட்டு இருக்கா? சிறுதானிய பொங்கல் உள்ளது அடையோ, நார்ச்சத்து அடங்கிய இருக்கக்கூடிய பொரியல் இருக்கா? அதுல கருவேப்பிலை இருக்கா? இஞ்சி இருக்கா? பெப்பர் இருக்கா? அதை விட்டுட்டு மிளகாத்தூள், இந்த தனியா எல்லாமே சேர்த்தலாம். ஆனா ரொம்ப ஸ்பைசி வேண்டாம். அதுதான் நீங்க மிதாகாரம். அதாவது நீங்க தான் பார்த்து அதை நம்ம வந்து ஆகாரத்தை கரெக்ட் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் போட்டுட்டு எல்லா பொரியல்லையும் போட்டு எல்லாத்தையும் வறுக்கக்கூடாது. சிறுதானிய கஞ்சிகள் குடிக்கலாம். இதெல்லாம் குடிக்கிறப்ப உங்களுக்கு உடம்புல எந்த கழிவும் சேராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உணவு மூலியமா நம்ம வந்து இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இயற்கை வழி சிகிச்சை முறைன்னு வர்றப்பதான் நான் சொல்றது உபவாச சிகிச்சை, மசாஜ் தெரப்பி, மசாஜ் என்று சொல்லக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன் பண்றது, நீராவி குளியல் எடுக்கிறது, மண் சிகிச்சை ஃபுல்லா போடுறது, நாள்பட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைங்க. நான் ரொம்ப வேலைக்கு போறேன், எனக்கு ஒரு ஃபேமிலி ரெசார்ட் போறீங்க, ஒரு கோயில் குளத்துக்கு போறீங்க, வாரத்துல ஒரு மாசத்துல 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நம்ம வந்து மெக்கானிக் ஷெட்ல நம்ம வண்டியை விடுற மாதிரி நம்மளுக்கு நிறைய குட் கெமிக்கல்ஸ் வேணும். நல்லா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், பாடி கொஞ்சம் கேர் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த சிகிச்சையெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நோய் வந்த உடனே தான் எடுக்கணும்லாம் கிடையாது, எல்லாரும் எடுக்கலாம். நோய் வரவங்களுக்கு உங்களோட ஹீலிங்கை ஒன்று அதிகப்படுத்துறதுக்கு நீங்க இந்த மாதிரி சிகிச்சை முறையை எடுத்துக்கிறீங்க. அது வந்து ரிசர்ச் மூலியமா வந்து நிறைய பதிவு பண்ணி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் பாடிக்கு சப்போர்ட் பண்றது, ஹோலிஸ்டிக்கா பாசிட்டிவா ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது. கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. கிரியேட்டின் அதிகமாக இருக்கவங்க எல்லாம் வந்து உணவு, அவங்களுக்கு தேவையான நீர் சிகிச்சை,
யோக சிகிச்சை, பிராணாயாமம், மெடிடேஷன் இதெல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணிக்கணும். வெறும் பாடிக்கு வெறும் மெடிசன் மாத்திரம் தான் நம்மனால அலோபதியில கொடுக்க முடியுதோ ஒழிய, நமக்கு மைண்டுக்கு பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது 3யும் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? வாழ்க்கை முறை மாறுறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனையே வந்து பெருசாகுது இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்கவங்களுக்கு அவங்கவங்க சிஸ்டத்துல அவங்க என்ன படிக்கிறாங்களோ, என்ன ஸ்பெஷலைசேஷனோ அதுதான் கொடுக்க முடியும். ம். அவங்களுக்கு என்ன உங்களுக்கு மெடிசன் சப்போர்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும். சடனா லூஸ் மோஷன், டயரியா வந்தா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் குடுப்பாங்க. அவங்கள நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம தானே அவங்கள தேடி போறோம். எதுக்கு அவ்ளோ நமக்கு வந்து அவ்ளோ நம்மள வந்து தற்காத்து கொள்ளாம, நமக்கு நம்மளே வந்து அ நம்மள ஹர்ட் பண்ணிக்கிற மாரி, சிஸ்டமேட்டிக்கா நம்ம கரெக்ட்டா ஒரு டிசிப்ளின் இல்லாம, வழி வந்து நமக்கு நேர் வழியா இருக்கிறப்ப, குறுக்கு வழியா நமக்கு இப்படிதான் போவேங்கிறப்போ, நீங்க தான் வந்து அதுக்கு உண்டான அ நம்ம பண்றது நமக்கு தான் வரும். அந்த மாரி உங்களுக்கு உங்க ஒரு இயற்கை வழியா ஒரு அதுதான் எல்லாருக்கும் தேவை. டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் வரணும்னு யாரும் நெனைக்க மாட்டாங்க. நல்லாயி, திருந்தி, திருப்பி அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்றதுக்கு தான் வந்து அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நமக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டுல, மாடர்ன் வேர்ல்டுல ஒரு ஒரு இயற்கைய வந்து புறக்கணித்துட்டு நம்ம வந்து எப்ப செயற்கையா நம்ம வாழ ஆரம்பிச்சோமோ, அப்பமே நமக்கு எல்லா விதமான நோய்களும் ஈஸியா நமக்குள்ள போயிடுது. ஸோ திஸ் இஸ் அபௌட் தி உடல் அதாவது டீடாக்ஸ் உடல் கழிவு நீக்கம் வந்து அப்படிங்கிற தலைப்புல நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு வரோம். 7:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து இன்னும் வந்து முக்கியமான விஷயம் நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, ஒரே நிமிஷம் தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிறேங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், அதுக்கப்புறம் செல்ஃப் லவ், செல்ஃப் அட்டென்ஷன் எதுவுமே இல்ல. கடைசியில பாத்தீங்கன்னா, என்ன கேர் எடுக்குறீங்கன்னே எனக்கு தெரியல. எப்பவுமே நம்ம வந்து ஒரு டாக்டர டிபெண்ட் ஆயி, அவங்க குடுக்குற மருந்துல டிபெண்ட் ஆயி, நம்மளுடைய ஒ இம்யூனிட்டி, நம்மளுடைய வைட்டாலிட்டி அதுல யாருமே நம்ம வந்து அ இருக்கிறது இல்ல. சரிங்களா? ஸோ நார்மலா ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய ஹைட் ஃபார் வெயிட் இருக்கிறது, தைராய்டு லெவல் நார்மலா இருக்கணும், மைண்ட் லெவல்ல ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், பிரஷர் நார்மலா இருக்கணும், சுகர் நார்மலா இருக்கணும், கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கணும். இப்படிதான் நம்ம இருக்கோம். இல்லைங்களா? நோ சிம்ப்டம்ஸ், எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. இதெல்லாமே வந்து நார்மல். ஆனா, இதே இண்டிவிஜுவல் வந்து மைண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து, நான் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கேன்னு சொல்லவும் முடியாது. எல்லா லெவலும் நார்மலா இருந்து, அவருக்கு எந்த சிம்ப்டம்ஸுமே இல்ல. ஆனா, அவரு வந்து நம்ம நார்மல்ன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கம்பேர் பண்ண முடியாது. அவங்கள வந்து ஹெல்தியா இருக்காங்கன்னு நம்ம வந்து அவங்கள டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ, எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து நமக்கு வந்து அ வைட்டாலிட்டி தான் நம்ம ஒரு பிலாசபியே நம்மளோட வைட்டாலிட்டி. ஸோ, நேச்சுரோபதி வைட்டாலிட்டில என்ன சொல்றாங்க? நம்ம மென்டல் ஹெல்த்ல மெயினா பாசிட்டிவா இருக்கிறது, எல்லா ஒரு ஒரு நல்ல கைண்டா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ், நம்ம எல்லாரையும் மன்னிக்கும் குணம் இருக்கணும். எல்லா நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தால் தான் ஒரு டாலரன்ஸ். இவங்க இப்படி, அவங்க இப்படின்னு குறை சொல்லாம, வி ஹேவ் டு டாலரேட் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்பிள். சரிங்களா? ஸோ மென்டல் ஹெல்த்ல நம்ம இன்னும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா நல்ல ஒரு நம்மளுடைய பிலீஃப் ஹீலிங் நல்லா இருக்கணும்னா, அவங்க ரொம்ப ரொம்ப மனதளவுல ரொம்ப இருதயம் அதாவது அன்பா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பவர், அந்த ஹீலிங் பவர், இன்னேட் பவர் இருக்கிறதுல கடவுள் குடுத்திருக்கிற எனர்ஜியவே நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அததான் வைட்டாலிட்டிங்கிறோம்.
அது எப்படி நமக்கு குரு சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த், நம்மளோட வைட்டாலிட்டியே நம்ம எவ்வளோ மைண்ட்ல எவ்வளோ பாசிட்டிவா இருக்குங்கிறது பொறுத்து தான் நம்ம வைட்டாலிட்டியே. பவர், இந்த பவர் ஆஃப் த பாசிட்டிவ் பவர் தான் வைட்டாலிட்டி நேச்சுரோபதியில. ப்ரிசர்வ் பண்றது, எப்படி அதை தக்க வச்சுக்கணும், எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எந்த வழியில குரு சொன்ன வழியில நம்ம போறோமா, சரிங்களா? எப்பெல்லாம் நமக்கு மென்டல் ஹெல்த் வீக்னஸ் லோய அது இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹீலிங் பவரும் குறைஞ்சிரும். இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்கல்ல, யோகா இஸ் அ பவர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்குங்கிறது தான். இந்த நேச்சுரோபதி தெரப்பி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுடைய ஹீலிங் பவரை கொடுக்கக்கூடியது, பவரை குடிக்கக்கூடியது, இம்ப்ரூவ் வைட்டாலிட்டியை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம அதை ஒட்டி தான் நம்மள வாழ்க்கை முறை இருக்கணும், சரிங்களா? அதனாலதான் நான் என்ன முதல்லயே சொன்னேன், நம்மளோட ஜீன்லயே நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இருக்கணும், வாழ்க்கை ஒரு அக்வயர்டு பொட்டன்ஷியல். அதாவது உங்களுக்கு நீங்க இந்த வழியில நல்ல நல்ல நேச்சரை ஒட்டி இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற வழிகளும் வந்து எனர்ஜி நிறைஞ்சுதான் இருக்கணும். இந்த 2 எனர்ஜி சேர்ந்தாதான் வைட்டாலிட்டி, சரிங்களா? ஸோ எங்களை மாதிரி இருக்கவங்களோட வந்து அவங்களோட ஜாப் என்ன, எங்களோட பிரைமரி ஜாப் வந்து உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி உங்களுக்கு மெயின்டைன் பண்றது உங்க வைட்டாலிட்டிங்கிறது. ட்ரெடிஷ்னல் நேச்சுரோபதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நாங்கெல்லாம் படிச்சப்போ ஒரு மண்குளியல் போடுவாங்க வயிற்றுல, அப்புறம் வந்து இது சூரிய ஒளி குளியல்ல கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க, அப்புறம் தொட்டி குளியல், அவ்வளவுதான். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப அப்படி கிடையாதுங்க. நிறைய வந்து தெரபிஸ் வந்து மாடர்னைஸ்ட் ஆயிருக்கு. அவங்களோட பாடி ஹீலிங் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னோவேட்டிவா நிறைய பண்றாங்க. எப்படி சர்க்குலர் ஜெட்டுங்கிறாங்க, இம்மர்ஷன் ஜெட்டு, ஜாக்குசிங்கிறாங்க. அப்படி சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். இது எல்லாமே நமக்கு சாதாரண ஒரு ஆற்று குளியல், ஒரு கிணத்து குளியல், ஒரு ஒரு தொட்டி குளியல்ல கிடைச்சிடும். அப்பெல்லாம் நீர் தொட்டி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைட்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வந்து இப்போ மாடர்னைஸ்ட் வே வந்து ஃபாலோ பண்றாங்க, சரிங்களா? ஸோ அதனால அந்த மைண்டல் அளவுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நெகட்டிவா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும், இதே வந்து டிசீஸ் வந்துடும். ஸோ நீங்க ஒரு ஃபேவரபிள் அட்மாஸ்பியர், இப்பெல்லாம் நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரு அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ஒரு தூய எண்ணம், தூய ஒரு 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 அவருக்காக நம்ம குருவுக்காக எல்லாமே பண்றோம். அவர் நல்ல வழியில போறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை நம்ம டெய்லியுமே பண்றோம். அதுல உங்களுடைய மைண்ட் சுத்தமாயிட்டே இருக்கு. ஒரு நாள் 2 நாள் நீங்க இதை பயிற்சி பண்ணலைன்னா திருப்பியும் வேண்டாததெல்லாம் நிறைஞ்சிரும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க ஒரு அட்மாஸ்பியர் நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? பில்டிங் எ ஃபேவரபிள் என்வாயன்மெண்ட் ஃபார் த பாடி. எப்படி பண்ணுவீங்க? பாடி வந்து நமக்கு ஹீலிங் பவர் இருக்கு, அதுக்கு உண்டான ஒரு ஃபேவரபிள் என்வாயன்மெண்ட் கொடுக்கக்கூடியது தான் இயற்கை வழி சிகிச்சை. நீங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுடைய இம்யூனிட்டி டெவலப் ஆகும், உங்களுடைய ஆட்டிடியூட், மைண்ட் ஆட்டிடியூட் வந்து நல்லா பாசிட்டிவா இருந்தா சீக்கிரமா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடும். நார்மலா வந்து நமக்கு டெய்லியுமே நீங்க இந்த மாதிரி ஒரு தவம் பண்றதோ இல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை இதெல்லாமே வந்து உங்களுடைய பிரெயினை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் மெத்தடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பிரெயின் டீடாக்ஸ், மூளையை வந்து நம்ம எப்படி சுத்தகரிப்பு பண்ணிக்கணும். பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரு மகரிஷி அப்படிங்கறத நான் உங்களுக்கு கோட் பண்றேன். சௌச்சா அப்படிங்கிறது யமம் நேமத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி கிளென்சிங் டெக்னிக். சௌச்சா அது இட்ஸ் கிளென்சிங், சுத்தகரிப்பு. எப்படி மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது. அன்னெசரி திங்ஸ், நம்ம தேவையில்லாத வந்து எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு பதஞ்சலி சொல்றாரு. நம்மளும் அதே தான், தேவையில்லாத எண்ணங்கள் சொல்லலாம்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்றோம். வேண்டாத டென்ஷன் வேண்டாம், மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும். இந்த அன்னெசரி தாட்ஸ் இருந்தாலே நமக்கு டயர்ட் ஆயிடும். இதே அதை நினைச்சாலே பிரெயின் வேற எதுக்குமே பிடிக்காது, ரொம்ப மூடியா இருப்பாங்க, கான்சென்ட்ரேஷனும் கிடைக்காது. இதனால என்ன ஆகுது, தேவையில்லாத வேண்டாத டென்ஷன் எடுத்துக்கிறதுனால டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னா இந்த மறதி நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அல்சைமர்ஸ், சுரக்கிறது பிரெயின் சுரக்கிற என்சைம்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். மறதி,
அது நிறைய இப்ப பெருகிட்டு வருது. ஸோ இதெல்லாமே வந்து எண்ணங்கள்னாலதான். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, மந்திரங்கள் சாண்ட் பண்றது, நிறைய நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி, யோக பயிற்சி, இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணி வேண்டாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸையும் நம்ம ரிலீவ் பண்ணிடுது. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நிறைய சொல்லிட்டே வரேன். நிறைய செரட்டனின், மெலட்டனின் இதெல்லாமே வந்து நமக்கு சீக்ரெட் ஆகும். என்டார்பின் யோகா பண்றப்ப கிடைக்குது. நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இது பிளட் ப்ரெஷர் குறைக்கும். நுரையீரலை நம்ம வந்து கபால பாத்தி எல்லாம் பண்றப்ப நுரையீரல் சுத்தகரிக்கப்படுது. நிறைய தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். கபால பாத்தி கிரியா பண்றப்போ வயிற்றுல இருக்க குடல்லையும் நம்ம சுத்தகரிப்பு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பயிற்சியும் சூரிய நமஸ்காரா பண்றப்போ நமக்கு என்டையர் ஹார்மோன் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் எல்லாமே ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி எல்லாமே நமக்கு ரெகுலர் ஆகும். உங்களுடைய எந்த பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த மசிலையும் நீங்க யூஸ் பண்ணலைன்னா அது என்ன ஆகும், ஸ்டிப் ஆகி கடைசியில நமக்கு எலும்பு தேய்மானம் வந்துடும். எலும்பு அதாவது ஜாயிண்ட்ல சுரக்கக்கூடிய சைனோவேல் ஃப்ளூயிட் எல்லாம் கம்மியாச்சுனாலும் ரொம்ப ப்ராப்ளம். இது மாதிரி நம்ம யோகா பண்ணி குருவுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாம் பண்ணணும் கரெக்டா. அதுக்கப்புறமா இந்த பிரெயின் டீடாக்ஸ்க்கு நமக்கு பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். ஓகேங்களா. அந்த நெல்லிக்காயை டெய்லி எதுலையாவது சேர்த்து நீங்க சாப்பிடுங்க. ஜூஸ் பண்ணியோ வாரத்துல ஒரு 2-3 நாள் எடுக்கலாம். அதை துருவி ஒரு பச்சடி மாதிரியோ இல்ல ஒரு தட்டி போட்டு ரசத்துல கொதிக்க வச்சோ இல்ல அதை அப்படியே இட்லி பானையில் வச்சிங்கன்னா அது நல்லா ஸ்டீம் ஆகிடும், அதையும் சாப்பிடலாம். பிரெயின் டீடாக்ஸ்க்கு, பிரெயின் செல்ஸ் புதுப்பிக்கிறதுக்கு நிறைய சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், தண்ணி நல்லா குடிக்கணும். எல்லா காய்கறிகள்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இருந்தாலும் ஆம்லா வந்து பெஸ்ட் டீடாக்ஸ் ஃபார் தி பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ இயற்கையா நம்ம வந்து செஞ்சுக்கக்கூடிய சில சிம்பிள் பயிற்சிகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறப்போ நமக்கு உடலும் மனமும் என்றைக்கும் ஆரோக்கியமா இருக்கும். டேக் கேர் ஆஃப் த பாடி, அதாவது நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உடலுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான மரியாதை, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்னமோ எப்படியே இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடாது. சப்போர்ட், நேச்சுரல் சப்போர்ட்டோட நம்ம நேச்சுரல் டீடாக்ஸ் வே இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு கேர் எடுத்தோம். நம்மளோட பாடியை எப்படி கேர் எடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும், அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், லவ் பண்ணணும் அண்ட் கேர் பண்ணணும். இதோட என்னோட சிறிய உரை, ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய உடல் சுத்தகரிப்பு முறை பத்தி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்னா கேட்கலாம். நன்றி, வணக்கம். ஞானமே யோகமே தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை நமக்கு தன்னுடைய மகத்தான பணிகள் இருந்தாலும் நம் ஆரோக்கியத்திற்காக தன்னுடைய சேவையை நமக்காக சிந்தனை உரையாக வழங்கிய டாக்டர் சுபா ரவி அம்மாவை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். மருத்துவர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் தன்னலம் கருதாத இந்த சேவை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஒரு சிறு குறிப்பு, அம்மா பொதுவா சொல்லுவாங்க இயற்கை முறையில் சிறப்பாக வாழலாம். நமக்கு மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க சொல்றது எப்பவுமே உடற்பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் எப்ப செய்யணும், உங்களுடைய உடலில் உயிர் உள்ள வரை நீங்கள் செய்யணும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய உடலுக்கு நாம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இறைவன் கொடுத்த சூப்பர் குட் கம்ப்யூட்டர் என்றால் அது நம்முடைய உடல் தான். உயிர், உடல், மனம், இதை மூளையிலிருந்து பாதம் வரை, உச்சி முதல் பாதம் வரைன்னு சொல்லுவோம். அது கொடுத்திருக்காங்க நமக்கு சூப்பர் குட் கம்ப்யூட்டர். நம்முடைய கம்ப்யூட்டரை இந்த இறைவன் எப்படி வடிவமைத்தான், ஆச்சரியம் மிகுந்தது, ஒரு பெரிய தொழிற்சாலை. அத நமக்கு அம்மா ஒவ்வொரு பாகமாக சொல்லி இருக்காங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு பாடல், அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி
கொண்டு வந்தான தோண்டி அதை கூத்தாடி போட்டு போட்டு உடைத்தாண்டின்னு நாம தான் உடைக்கிறோம். அதற்கான சுலபமான வழிமுறைகளை, இயற்கை வழி நீங்க எப்படியெல்லாம் செய்யணும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை சார்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எதுவுமே தேவைப்படல. அவங்க அந்த என்ன சொல்றதுன்னு மருத்துவரை நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவர்களுடைய உணவு முறை, உடல் உழைப்பு முறை, இயற்கையோடு இணைந்து அந்த சூரிய வெளிச்சத்துல போறது, கடினமான பணிகள் செய்வது அப்படிலாம் இருந்ததுனால அவர்கள் மருத்துவரை நாடி செல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். சிக்கன் 65 பார்த்தா ஒரு வெட்டு, அடுத்தது பர்கரை பார்த்தா ஒரு வெட்டு, பரோட்டா, நூடுல்ஸ், சிப்ஸ், இதுல அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை. பெரியவங்கள இருந்து 1 வயது குழந்தை முறை இத்தனைக்கும் அடிமைப்பட்டு நம்முடைய சுவைக்கு தான் நாம் முதல் இடம் கொடுக்கிறோம். ஆனா உடல் ஆரோக்கியமா இருக்கணும், கழிவுகள் நீங்கணும், அது சேராம நம்முடைய உடல் எப்படி ஆரோக்கியமாக நான் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு ரொம்ப கொடுத்திருக்காங்க அம்மா. இதுல முக்கியமா ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் தங்களுடைய சீரிய பணி அல்லது இதுதான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு முக்கியமான பணியாக நாம எடுத்துக்கொள்ளணும். அதாவது வச்சு வச்சு சாப்பிட்றது கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சு 1 வாரத்துக்கு மாவு ஆட்டி வைக்கிறது, இது எல்லாமே தூக்கி போட்டுடுங்க குப்பை தொட்டியில. அதெல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா உணவு செஞ்சு குடும்பத்தோட அட்லீஸ்ட் பகல்லாம் சாப்பிடனா கூட இரவுல எல்லாரும் குடும்பத்தோட ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இது நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தலையில அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அப்பவுமா அவங்க அந்த காலையில வச்சது, மத்தியானம் வச்சது, சாயந்தரம் வச்சதுன்னு மறுநாள் வச்சு சாப்பிடுற குடும்பங்களை 3-4 குடும்பத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அம்மா சொன்னதும் அதுதான். நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில்ன்றத சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு சொல்றதுக்கு வேற மருத்துவரே தேவையில்லை. இதற்கு மேல நமக்கு சொல்லக்கூடியது இல்ல. உணவு முறை நமக்கு வேணும். இதனால என்ன சொன்னாங்கன்னா, இப்ப மூளைக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, உடலுக்கு பாதிப்பு. அதற்கு உணவு முறைன்னு சொன்னாங்க. முருங்கை நம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது. நம் பக்கத்தில் எந்தெந்த காய்கறிகள் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி தூக்கம் முக்கியம் சொல்லியிருக்காங்க. தூக்கத்தை கெடுத்து தூக்கமே இல்லைன்னு சொல்லி புலம்பல் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நிறைய பேர் மாத்திரை கையுமா தான் அலையிறாங்கன்னு அதையும் சொன்னாங்க. சோ அந்த நமக்கு இரவில் சுரக்கக்கூடிய மெலட்டோனின் சரியான நேரத்தில் தூங்கினால் மெலட்டோனின், செரட்டோனின் பகலில் சுரக்கும், மெலட்டோனின் இரவு தூக்கத்தில் நிம்மதியா கொடுத்து அப்பதான் நம்ம உடம்ப அது ரீசார்ஜ் பண்ணும். செல்போனை ரீசார்ஜ் பண்ணுவோம், 2 வீலரை ரீசார்ஜ் பண்ணுவோம், காரை ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா நம்ம உடம்ப ரீசார்ஜ் பண்றதுக்கு நிச்சயமா மறந்து விட்டோம். இன்றைய சூழல் அப்படி அமைகிறது என்பதை அம்மா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதற்கான இயற்கை உணவு வழிமுறை, இயற்கையோடு நம்ம அட்லீஸ்ட் திரும்புவோம். ஏதோ தவறான பாதைக்கு போயிட்டோம், அதை மாற்றி நல்வழிக்கு திரும்ப ஒவ்வொரு இல்லத்தரசியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவரவர் உடலை லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதற்கான கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலும் நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணா கூட உங்களுக்கு இவ்வளவு தெளிவான விளக்கம் கிடைக்காது. உணவு முறை முக்கியம், தூக்கம் முக்கியம், மனச்சோர்வு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எண்ணங்கள், இது எல்லாமே நமக்கு மகரிஷி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நீங்க அவருடைய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சற்றே அது உங்களுக்கு தினம் தினம் உணர்த்துவதற்காகவே இந்த தமிழ் ஆனந்த யோகம் மூலம் இந்த இப்படி இயற்கை முறை சார்ந்த மருத்துவர்களை அழைத்து உங்களுக்கான விழிப்புணர்வு இது கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். இதை கொடுக்குறோம். அம்மா அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இதற்கு மேல் சொல்வதற்கு உங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. இனி எல்லாம் உங்கள் கையில் தான். நீங்க மருத்துவமனையை நாடி போறீங்களா, இல்ல உங்களுடைய கிச்சன்ல ஃப்ரெஷ்ஷா நீங்க செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் கேள்வி கேட்கலாம். நாளை கண்டினியூ பண்ணுமா செல்வி? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். முக்கிய அறிவிப்புகளை சொல்லிடலாமாங்கம்மா? சொல்லிடுங்க. நாளை காலை 5 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் சிந்தனை துளிகளும் வழங்கப்படும். நாளை மாலை ஞாயிறு என்பதால் விடுமுறை. தமிழ் ஆனந்த யோகம்
வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் நண்பர்கள் கைகளை உயர்த்தும். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அம்மா மிக சிறப்பா இருந்ததுங்க. உடல் தூய்மை பற்றி இன்றைக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எதை ஃபாலோ பண்ணணும், எதை விடுறதுன்ற மாதிரி இருக்குங்க. எல்லாமே எல்லா பாடி பார்ட்லயும் எல்லா உறுப்புலயும் நமக்கு கழிவுகள் டீடாக்ஸ் பண்ணணும்னு இருக்கு, விருப்பமா இருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ இந்த பேதிக்கு மாத்திரை சாப்பிட்டு இல்ல விளக்கெண்ணெய் குடிச்சு அதை எடுத்துட்டு அப்போ உடல் கழிவுகள் வெளியேறும்போது அது நம்ம இந்த ஃபாஸ்டிங் யாருமே இருக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க நீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபாஸ்டிங்னா எப்படி இருக்கணும்னு. இன்னொன்னு, வெறும் பழங்கள் மட்டுமே ஒரு 2 நாளைக்கு 3 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டு இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கு ஃபுல் டீடாக்சிஃபிகேஷன் ஆகுங்களா? அது மாதிரி கேள்வி ஞானம் தான்மா இதெல்லாம். அதனால நீங்க சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு மாத்திரம் குடிக்கிறது அதெல்லாம் அந்த காலத்துல அவங்க உணவு முறை நல்லா இருந்ததுங்க. அந்த டைமுக்கு எடுத்தாங்க. அந்த தாங்கக்கூடிய அவங்களுக்கு அது ஒரு வே ஆஃப் லைஃப். இப்ப அப்படி இல்லையே. இதெல்லாம் நீங்க சைடு எஃபெக்ட்ஸ் என்ன உங்களுக்கு எப்படி பாடி ரியாக்ட் ஆகும்னே தெரியாது. அதுக்குதான் நான் சொன்னேன், அருகம்புல் கூட நான் ஏன் சொல்லல அப்படின்னா, எல்லாம் நிறைய மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க நம்ம அவங்க இப்ப இதுல ஏதாவது நமக்கு அது சைடு எஃபெக்ட் இல்ல. அவங்க புடிச்சு நீங்க ஒண்ணும் ஆகாதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அருகம்புல் சாறு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம அதை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு, ஆனா அன்னைக்கு எல்லாம் நம்ம புலால் சாப்பிடக்கூடாது. எப்பவுமே ஃபுல்லாவே வெஜிடேரியன் தான்மா நம்ம. இல்ல, நான் பொதுவா சொல்றேன், உங்களுக்குன்னு இல்ல. சரி சரி. சாப்பிடறவங்களுக்கு முட்டை கூட நம்ம அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த காலையில அந்த அருகம்புல்லுங்கிறது அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த தெய்வீக மூலிகை. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு முதல் நாள் சாப்பிட்டுறாங்க. நாளைக்கு இப்ப உங்களுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும், நாளைக்கு இனிமா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு முதல் நாள் என்ன பண்றாங்க, ஃபுல்லா சாப்பிட்டுறாங்க. லேட் நைட் சாப்பிட்டா அடுத்த நாள் மயக்கம் வந்து விழுந்துருது. ஆமா, அது டைஜஸ்ட் ஆயிருக்காதுங்க. அது மாதிரி இருக்கிறதுனாலதான் நான் பொதுவா உங்களுக்கு அது சிகிச்சை முறையே நான் சொல்லல. ஜஸ்ட் இயற்கை வழி முறைகளை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுன்னா சின்னதா இந்த வேப்பம்பூ ரசம், அதான் நெல்லிக்காய் சொல்லிட்டேனே, அதோட மருந்து வேற எதுவுமே இல்ல. நீங்க அதுல நீங்க அதை விட ஜூஸ் பண்ணி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நீங்க சாப்பிடலாம். லெமன் போட்டுட்டு சாப்பிடலாம். அதே கூட ரிப்பீட்டடா எதுவுமே எடுக்க வேண்டாம். வாரத்துல ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஜூஸா குடிக்கிறதா இருந்தா. அப்புறமா பார்லி வாட்டர் நான் எழுதிக்கு சொன்னனே, அதெல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். எதுக்கு நம்மளோட உணவையே நீங்க டீடாக்ஸா பண்ணிக்கோங்கிற. அப்புறமா நீங்க இத ஒரு நாள் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கை முறை டெய்லியுமே நீங்க மாத்தி மாத்தி ஒரு லட்சக்கணக்கான உணவு முறைகள் இருக்கு. அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை இருக்கா? அந்த நெல்லியில எல்லாமே இருக்குல்ல, 5 சுவையும் அதுல வந்துருது. அதனால நெல்லிக்காய் இஸ் தி பெஸ்ட். அத நீங்க வாரத்துல 2 நாள் எல்லாருமே நீங்க அதை ஜூஸ் பண்ணி ஒரு 30 ml, ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும். அதுக்காக 4-5 எல்லாம் போட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு நெல்லி வேணும்னா அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா ஜூஸ் பண்ணிட்டு அதுலயே 2 புதினாவும் போடலாம். 2 புதினா போட்டுக்கலாம். அடிச்சுட்டு ஜூஸ் பண்ணிட்டு ஒரு 5 சொட்டு லெமன் சொட்டு தான் போடணும். ரொம்ப லெமன் புளிய வேண்டாம். இதுல ஆல்ரெடி இருக்கு. லெமன் இல்லாமயே குடிக்கலாம். லெமன் இல்லாமயே நீங்க குடிச்சுக்கலாம். புதினா 2 போட்டீங்கன்னா பெஸ்ட் டீடாக்ஸ். சரி, எங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாயுது, புளிப்பு சேர்த்த முடியல அப்படின்னா இந்த முருங்கை பொடி சொன்ன இல்லைங்களா, அதையும் நீங்க சூப் வச்சு கூட குடிக்கலாம். யாருக்கு எது ஒத்துக்குதோ அந்த உணவை நீங்க வேக வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் பண்ணாது. ஏன்னா சுகர் இருக்கவங்க, மருந்து சாப்பிட்றவங்க, தைராய்டு, இது மாதிரி பிபி இதெல்லாம் அவங்க என்ன ஆயிடுதுன்னா பாடியில லூஸ் மோஷன் ஆயிடுது. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்புறமா உபவாச சிகிச்சையா வேண்டாம். உபவாச முறையில நீங்க வெறும் பழங்க ஒரு வேளை சாப்பிடலாம், ஒரு இரவு இல்லைன்னா ஒரு காலையில வெறும் பழங்க மாத்திரம் எடுத்துட்டு 11 மணிக்கு அவங்க லஞ்சு சாப்பிடலாம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி முதல் நாள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு மீல்ஸாவே எடுத்துக்கலாம். காலையில ஏதாவது ஒரு லெமன் ஜூஸோ ஏதோ ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு 10 மணிக்கு நீங்க ஃபுட்டை சாப்பிடலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் இருக்கலாம். 12 மணி நேரம் நீங்க கேப் விடணும். அதாவது ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 10 மணிக்கு நீங்க சாப்பிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்.
போதும். சரி சரி வேற எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிறப்பாக ஓகே. இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி A20E ஐயா, நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஐயா, கேலக்ஸி A20E ஐயா, நீங்கள். வாழ்க வளமுடன்ம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். பழஞ்சோறு பற்றி சொல்ல முடியுமாம்மா? பழைய சோறா? பழைய சாதம் சாப்பிடலாமா? பழைய சாதம், வெள்ளை சாதம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், இந்த சிவப்பரிசி அந்த மாதிரி தீட்டப்படாதது இருக்குல்ல, தீட்டினது வேண்டாம். தீட்டப்படாததை வந்து நீங்க குக் பண்ணி அதை சமைச்சிட்டு நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க அதை நல்லா கூல் பண்ணி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சரிங்க, நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. டீடாக்ஸ் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ஒன்னொன்னு நல்லா இருந்துச்சு, கிளியரா இருந்துச்சு. நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் வச்சே நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாள் கூட சாப்பிடாது இருக்க மாட்டாங்க. நம்ம சொன்னா கூட ஒரு நாள் விரதம் இருங்க, வயிறு வந்து சரியில்லை விரதம் இருங்க சொன்னா கூட அவங்க வந்து ஃப்ரூட் சாப்பிடுங்கனாலும் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ, நம்ம மெடிசன்ஸ் போடுறேன், எனக்கு வந்து சாப்பிடலாம் மயக்கம் வந்துடும், எனக்கு வந்து தாங்க முடியாது சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் அவங்க வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு 3 நாளே சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸ் போனா, அலோபதி டாக்டர்ஸ். இவங்கள வந்து அதான் உங்க பிளேட்ல வந்து உங்களோட பிளேட்ல வந்து ஒரு வெள்ளரிக்காய் 2 துண்டு வைங்க. பப்பாளி 2. வாரத்துல நான் சொல்றது எப்பவுமே இல்ல. ஓகே ஓகே. கொஞ்சமா ஒரு சின்ன கப்ல அவல் போடுங்க. அவல்ல வந்து நீங்க காய்கறி எல்லாம் துருவி போட்டுட்டு ஒரு சலாட் மாதிரி அவல்ல கொஞ்சமா எலுமிச்சை இது லைட்டா லெமன் பெப்பர் போட்டுட்டு கேரட் துருவி போடுங்க, கொஞ்சம் தேங்காய் போடுங்க. ஓகேம்மா. அப்புறம் சுண்டலுக்கு வந்து நீங்க வேக வச்ச ஏதாவது வேர்க்கடலை கொஞ்சம், இல்லைன்னா அதை கூட நீங்க மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்கம்மா. அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இல்ல இந்த கேப்சிகம் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்கம்மா. அதை நீங்க பாதியா வெட்டினீங்கன்னா அதுக்குள்ள நீங்க தேவையான ஒரு துருவல் எல்லாம் துருவி அதுல போட்டுட்டு ஒரு குக்கர்ல வைங்க. அப்படியே ஸ்டீம் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இனோவேட்டிவா கொடுக்கலாம். சட்னி வகைகள் எல்லாமே கொடுக்கலாம். தேங்காய் சட்னி, ஓகேம்மா. எள்ளு சட்னி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வேளை அவளா சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இப்ப சிவப்பரிசி அந்த மாதிரி இருக்குல்ல, ஆமாங்கம்மா. அதுல புட்டு, ராகி அடை, முருங்கைக்கீரை சேர்த்தி அந்த மாதிரி நீங்க இனோவேட்டிவா கொடுங்க. சரிங்கம்மா. எல்லாமே சமைச்சு கொடுக்காம இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமா கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோ கிளைசிமிக் ஃபுட்டா இருக்கும். கருப்பு கவுனி இருக்குல்ல, கருப்பு கவுனி சேர்த்துங்க. கஞ்சி கொடுக்குறேன். அது சத்து மாவு கொடுங்க, திக்கா சத்து மாவு கொடுங்க, ரொம்ப தண்ணியா வேண்டாம். கொஞ்சம் நம்ம ராகி களி பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சமா ஒரு கப்ல போட்டு காலையில உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா அது ஒரு சின்ன கப்பு கொடுங்க. வெறும் காபி அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி கொடுங்க. நெல்லிக்காய் ரசம் தட்டி போட்டு கொடுங்க. நெல்லிக்காய் வாரத்துல ஒரு 3 நாள் கொடுக்கணும். அதுதான் நீங்க ஒருவேளை இந்த அவளு சமைக்காத உணவு எல்லாம் கொடுக்குற மாதிரி நீங்க நிறைய பார்த்து படிச்சுட்டு அந்த மாதிரி கொடுங்க. சரிங்கம்மா. அதுதான் டவுட் எனக்கு. இது இருக்குங்களா, சுரக்காய் இருக்குல்ல, அதுல சூப்பு கொடுக்கலாம், சுரக்காய் கூட்டு. அப்புறமா அந்த வெள்ளை பூசணியை நல்லா துருவிட்டு இட்லி மாவுல கலந்துருங்க. சிவப்பரிசி இட்லி கொடுங்க, ராகி இட்லி கொடுங்க, ரவா இட்லி கொடுங்க, கோதுமை ரவா. இது மாதிரி பண்ணணும். ஒயிட் அவல விட்டுருங்க. ஒயிட் அவல் வேண்டாம். ஆமா, மில்லட்ஸ்ல தோசை, அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் சேர்த்தி அரைச்சிருங்க அடமாவு அரைக்கிறப்போ. பச்சை பயிறு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுல ராகி மாவு கலந்து முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அதுல ஒரு அடை கொடுங்க. 2 அடை, ஒரு கிளாஸ் பட்டர் மில்க். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபுட்டே போதும். நீங்களும் அதே சாப்பிடணும். நீங்க வெள்ளை சாப்பிட்டா அவருக்கு இந்த கலர் கொடுக்க கூடாது. சரிங்க, அது சாப்பிட்டுருவோம். நான் சாப்பிட்டுருவேன் எது இருந்தாலும், எனக்கு ஒண்ணும் இல்ல. அதுதான் 11 மணிக்கு இந்த மாதிரி எல்லா நீர் காய்கறியும் நல்லா வேக வச்சு அரைச்சிட்டு அது சூப் மாதிரி கொடுங்க. பொள்ளங்காய், பெருக்கங்காய் எல்லாம் இருக்குல்ல, கட் பண்ணி அரைச்சிருங்க. சுரக்காய் எல்லாத்தையும் அரைச்சிருங்க, வேக வச்சு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்ல திக்கா சூப் மாதிரி அதுல பெப்பர் போட்டுட்டு லைட்டா வந்து 1 ஸ்பூன் தேங்காய் பால் கலந்து கொடுங்க. ஓகே ஓகே. பச்சைக்காய் இதுவே வேக வச்சுட்டு அப்படியே அரைச்சு நம்ம கூட்டு பண்றதுக்கு பதிலா சூப்பா கொடுங்க. 3 காயை ஒட்டுக்கா போட்டு.
போட்டு அது வடிகட்ட வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு அப்படியே போடலாம் தண்ணியில. எல்லாமே நீங்க தோல் எடுத்துறீங்கல்ல, அதெல்லாமே நல்லா ஆமா, மசிச்சிரும். மசிஞ்சிரும். அது ஒன்றும் ஆகாது. ஓகேம்மா, சரிங்கம்மா. நல்ல சூப் மாதிரி நல்லா அடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஃபைனா ஆயிடும். ம் ம் அதே மாதிரி சிவப்பு ம். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் ஒரு துண்டு போடுங்க. எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு லைட்டா பெப்பரை போட்டு இறக்கி அப்படி கொடுங்க. சரிங்கம்மா, தேங்க்ஸ்மா. இன்னொரு பூண்டு டவுட். போடணும். அந்த சூப்ல பூண்டு போடணும். கொஞ்சோண்டு ஒரு நெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பட்டர் கொஞ்சமா போடணும். வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுங்க. சின்ன வெங்காயம் பூண்டையும் அரைச்சிடணும். அரைச்சிடணும். அதோடய சேர்த்து அரைச்சிட்டு பெப்பர் இறக்கி நல்லா கொதி வந்த உடனே இறக்கி பெப்பர் போட்டு கொடுக்கணும். சரிங்கம்மா. சரிங்கம்மா, ஓகேம்மா. நன்றிம்மா. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குமா. சொல்லுங்க. இப்போ வந்து அது பால் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. பசங்க பால் குடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு பால் இல்லாத இருக்க மாட்டா. காலைல தூங்கி பால் கொடுத்துனா ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி. பசும்பால் கொடுங்க. ஒன்னும் பசும்பால் கொடுங்க பரவாயில்ல. வாரத்துல ஒரு நாள் தேங்காய் பால் எல்லாம் மாத்தி கொடுங்க. வெறும் பாலையே கொடுக்காதீங்க. ஆவின் மட்டும் தான் கிடைக்குதுமா. சென்னையில இருக்கோம் நாங்க. பசும்பால் ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு. எங்க இருக்கீங்க? பால் கொடுக்காம வேண்டாவா? பால் என்னம்மா? சென்னையில எங்க இருக்கீங்க? ட்ரிப்ளிகேன். தேங்க்ஸ். அங்க சிட்டில எல்லாம் தயிர் மோர் தயிர் சேர்த்துங்க. பால் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கலாம். ஆவின் மட்டும் தான் யூஸ் பண்ற, வேற எதுவும் பால் கிடைக்குது ஆப்ஷன்? கொஞ்சம் அதுல மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு கொடுங்க. மஞ்சத்தூள் பெப்பர் கொடுக்கலாம். சரி, முக்கிய எல்லாமே பால் சாப்பிட்றா நிறைய, அதனால சரி அது யூஸ் பண்ணாத கொடுக்காத விட்டுலாம்னா கஷ்டப்படுறா. சின்ன 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அதுக்காக தான் வச்சேன். கொடுக்கலாமா வேண்டாமா? எப்பவுமே அது கான்ட்ராவர்சியா இருக்கு. ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க வேண்டாங்க. பசும்பால் கிடைச்சா நல்லது. அது இப்ப எது பசும்பால் கிளீனா இருக்குன்னு நமக்கு பயம். வெளியில அதுவும் பயமா இருக்கு. ஆமா. அதுதான். மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு கொடுங்க. கொடுக்கலாம். சரிங்கம்மா. ஓகே, சரி, நன்றிங்கம்மா.